STP யூஸ் பண்ணலாமா இல்லை GraphQL யூஸ் பண்ணலாமா? ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் விஜய். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா STP அண்ட் GraphQL இதை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக கொஞ்சம் நாலேஜ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் API அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜ் மாதிரி. ஃபார் த எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டில் லாகின் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை பேக் எண்டுக்கு சென்ட் பண்ணும். பேக் அண்ட் அதை வெரிஃபை பண்ணிட்டு அதோட ரெஸ்பான்ஸை திரும்ப ஃப்ரண்ட் எண்டுக்கு செட் பண்ணும். இந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்குல்ல, இதுதான் API. இப்போ நம்ம REST API பற்றி பார்க்கலாம். REST APIங்கிறது டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ப்ராடக்ட்டு, செல்லரு, ஆர்டர்ஸ் இந்த மாதிரி தனித்தனி டிஃப்ரெண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ மேபி யூசருக்கு வந்து இந்த ஒரு ப்ராடக்டோட நேம் அண்ட் இமேஜ் மட்டும் தேவைப்படலாம், ஆர் நேம் அல்லது அதோட ப்ரைஸ் மட்டும் தேவைப்படலாம் இல்லையா? இப்படி ஒரு சிச்சுவேஷனில் நமக்கு வந்து REST API என்ன பண்ணால் ப்ராடக்டோட டீடைல்ஸ் மொத்தமாக நமக்கு ஃபெச் பண்ணி எட்டு வந்துடும். இதை வந்து நம்ம ஓவர் ஃபெச்சிங் சொல்லுவோம். இந்த ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண வந்தது தான் GraphQL. GraphQL பொறுத்த வரைக்கும் நமக்கு சிங்கிள் எண்ட் பாயிண்ட்லேயே ரன் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நமக்கு ப்ராடக்டோட நேமு அதோட ப்ரைஸ் மட்டும் வேணுங்கிறப்போ நம்ம அதை மட்டும் ஃப்ரண்ட் எண்ட் மூலமாக ஹேண்டில் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே நமக்கு அந்த ஓவர் ஃபெச்சிங்கிறது வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது. சரிடா, அப்போ எதை தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னாலஜி இம்பார்ட்டன்ட் இல்லை, ரைட் டெக்னாலஜி ஃபார் த ரைட் ப்ராஜெக்ட் தான் இம்பார்ட்டன்ட்.